The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. அம்மா பொண்ணு யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் எங்கே சொன்னார்? திருக்குறள் மலம் என்று பெரியார் எங்கே சொன்னார்? எடுத்துக்காட்டுங்க. பதிலுக்கு இப்படி கேட்குறாங்க. சரி, அப்போ நீங்கள் தான் நாட்டுடைமை ஆக்கிருங்களேன். எனக்கு சீமானை தெரியும். அவர் எந்த அளவுக்கு படிப்பார் என்பதும் எனக்கு தெரியும். பெரியாரையும் படித்திருக்கிறேன். பெரியாரை பற்றிய விமர்சனங்களையும் படித்ததில்லை. படித்திருந்தால் இப்படி பேச மாட்டேன். தமிழ் ஒரு நியூசன்ஸ்ன்னு ஐயா சொல்லலைன்னு இப்போ நான் சொன்னேன்னா எதுக்கு இந்த தாய்ப்பால் பைத்தியம் கேட்டார். இல்லைன்னு சொல்லுமா? தமிழ் தாய் வாழ்த்து வைத்த போது அவர் எதிர்த்தார். நான் என்ன சொல்லுகிறேன்? நாட்டுடைமை ஆக்கங்கள் நாங்கள் காட்டுகிறோம் என்றால் எங்கிருந்து படித்தீர்கள் என்று சொல்கிறேன். அதற்கு ஆதாரம் நாட்டுடைமை ஆன பிறகு சொல்லுகிறேன் என்பது, இந்த சொல்லை நீங்கள் அனுமதித்தால் சொல்லுகிறேன், இது பச்சை அயோக்கியத்தனம். பெரியார் தான் எல்லாமே பண்ணாருன்னு இவங்க எப்படி வராங்க? பெரியார் மண், இது என்ன பெரியார் மண்? இது தமிழ் மண். இதோ இந்த பெண் படித்திருக்கிறார், விமானம் ஓட்டுகிறார், இதற்கெல்லாம் யார் காரணம்? பெரியார் தான் காரணம் என்று பேசியவர் சீமான் தான். ஓகே, பெரியார் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்றும் நாங்கள் சொல்லவில்லை, பெரியார் மட்டும்தான் செய்தார் என்றும் சொல்லவில்லை. அப்படியெல்லாம் பேசியது சீமான் தான். இன்னொரு கேள்வி கூட நான் நேரடியாக கேட்கிறேன். திராவிடம் என்றாலே திருட்டு திராவிட கூட்டம். உங்களுக்கு ஒன்று எடுக்கிறது கூட வேற கூட்டம் கிடைக்கலையே. உங்க மாமனார் யார்? எந்த கூட்டத்திலேருந்து வந்தார்? உங்களை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய வேறா இருக்கிற பெரியாரையும் விமர்சிச்சார். அவரே ஒன்றும் இல்லைன்னா நீங்களும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுவீங்கல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல. முடிந்தால் செய்து பார்க்கட்டும். வெட்டுவதற்கு இதுவரையில் எவ்வளவு பேர் புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் எல்லாம் இங்கே வந்து சேர்ந்து விட்டார். சீமான் ஒருவர் இப்போது திடீரென்று எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி நாக்பூர் தமிழர் கட்சி ஆகிவிட்டது என்பதுதான் காரணம். பெரியாரை விமர்சிச்சுட்டா உடனே எங்களை RSS. பெரியாரை விமர்சித்ததால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இரண்டு குரலும் ஒன்றாகவே கேட்கிறது. பெரியார் தமிழர் இல்லை, அவர் எதுக்கு அப்புறம்? அவர் தான் தமிழர் லட்சம் வழிகாட்டியே வச்சுக்கிறோம். பெரியாரா நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்க இதுலயே நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு. அவர் தமிழர் இல்லை, இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை? என்ன சீமான் மலையாளின்றாங்களே, எனக்கு தெரியல. நீங்க உங்க பேர் சைமன் தானே? எங்கே மக்கள் துயரப்படுகிறார்களோ, எந்த தேசத்தின் மக்கள் அடிமையாக்கப்படுகிறார்களோ அந்த தேசங்கள் தாய் நாடுன்னு சொல்ல. நீங்க இங்க கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு நிறைய பெரியார் இருக்காங்க, கொண்டாடுங்க. ஐயா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்த கடுமையான விமர்சனங்களை சமீபமாக முன் வச்சுட்டு இருக்கார். திராவிட இயக்கங்களின் சார்பில் எதிர்வினைகள், எதிர்ப்புகள்லாம் வருது. ஆனாலும் நான் தொடர்ச்சியாக பெரியாரை எதிர்ப்பேன். நீங்கள் எவ்வளவு பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு வரீங்களோ, இப்போ நானும் பெரியார் ஒன்றுமே இல்லைன்ற இடத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். திராவிடத்தின் வேறா பெரியார் இருக்கார். ஸோ திராவிடத்தை எதிர்க்கிறேன், பெரியாரையும் எதிர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில், அதுவும் சமீபமாக ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்கா. உங்களுடைய பார்வை? பெரியாரை மட்டுமல்ல, யாரை வேண்டுமானாலும், காந்தியாரை, அம்பேத்கரை, யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் செய்கிற உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. விமர்சனம் செய்யலாம். ஆனால் அப்படி செய்கிற விமர்சனங்கள் அவதூறுகளாக ஆகிவிடக்கூடாது. இரண்டுக்கும் அடிப்படையில் என்ன வேறுபாடு என்றால், எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசுவது அவதூறு. பெரியார் இப்படி சொன்னார் என்றால் எந்த இடத்தில் சொன்னார் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நான் இப்போது அம்பேத்கரை பற்றி தவறான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் என்றால் கேள்விக்கு நான் விடை சொல்ல வேண்டுமா இல்லையா? இதற்கு நாட்டுடைமை ஆக்குவதுதான் ஒரே ஒரு விடை என்று சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லுகிறேன்? நாட்டுடைமை ஆக்கங்கள் நாங்கள் காட்டுகிறோம் என்றால் எங்கிருந்து படித்தீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு புத்தகத்திலே அப்படி எழுதியிருக்கிறது. அது சான்று ஆகாது. எப்போதும் ஒரு முதல் தகவல் தான் சரியானது. நீங்கள் யாரோ ஒரு நான் எழுதுவதை நீங்களும், நீங்கள் எழுதுவதை நானும் மேற்கோளாக காட்டி இன்னொன்றுக்கு ஆதாரம் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சான்று என்பது, அதற்கு நீங்கள் ஆய்வுகள் செய்கிற எல்லோருக்கும் தெரியும். அதற்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுவார்கள். அதனுடைய மூலக்கூறுகளிலிருந்து சான்றுகள் வர வேண்டும். அது நாட்டுடைமையாகட்டும் என்றால் நாட்டுடைமையானதற்கு பிறகு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். எங்கிருந்த ஆதாரத்தை யாரோ எழுதியிருக்கிறார் என்பது எப்போதும் சான்று ஆகாது. எனவே விமர்சனம் செய்வது வேறு, எந்த சான்றுகளும் இல்லாமல் பெரியார் பேசவே பேசாத வரிகளை அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லுவது என்பது நாணயமில்லை, நாகரிகமும் இல்லை.
அந்த இரண்டையும் சிலரிடம் எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்தளவு நேற்றைக்கு கூட நான் எழுதியிருந்தேன். சீமான் சொல்லுகிறார், எனக்கு மூளை நிறைய இருக்கிறது, காசு தான் இல்லை என்று. நான் சொன்னேன், பாருங்கள், போகிற போக்கில் ஒரே வரியில் 2 பொய்களை சொல்லுகிறார் என்று. என் பார்வையில், ஏனென்றால் எனக்கு சீமானை தெரியும். அவர் எந்த அளவுக்கு படிப்பார் என்பதும் எனக்கு தெரியும். அவர் பெரியாரையும் படித்ததில்லை, பெரியாரை பற்றிய விமர்சனங்களையும் படித்ததில்லை. படித்திருந்தால் இப்படி பேச மாட்டார். அவர் படித்ததில்லை என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? படித்தவர் இல்லாததை சொல்ல மாட்டார். நீங்கள் எதற்கும் ஒரு சான்றோடு இந்த புத்தகத்தில் இந்த இடத்தில் இருக்கிறது, மற்றதற்கெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் எப்போதாவது பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லலேன்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கிறார். ஏன் சொன்னார் சொல்கிறோம். அப்படி சொன்னது தவறு என்று நீங்கள் விமர்சிக்கலாம். பெரியாரை அவ்வளவு புகழ்ந்து போற்றிய பாவாணர், பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் கூட பெரியாரின் மொழி கொள்கையை ஏற்கவில்லை. அவர் பெரியாராக இல்லை, சிறியாராக இருக்கிறார் என்கிறார்கள். சொல்லுகிற உரிமை அவர்களுக்கு உண்டு, நான் மறுக்கவில்லை. நாங்கள் அதற்கு வாதிடலாம், எதற்காக சொன்னார் என்று சொல்லலாம். ஆனால் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை காட்டி அதன் மீது விமர்சனம் செய்கிற உரிமை உண்டு. சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரம் நாட்டுடைமை ஆன பிறகு சொல்லுகிறேன் என்பது, இந்த சொல்லை நீங்கள் அனுமதித்தால் சொல்லுகிறேன், இது பச்சை அயோக்கியத்தனம். வேற என்ன சொல்லுவது? இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு நான் சான்றுகளை பிறகு காட்டுகிறேன் என்று யோக்கியர்கள் சொல்ல மாட்டார்கள். வேணா இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வரி வேண்டாம்னா யோக்கியர்கள் சொல்ல மாட்டார்கள். பதிலுக்கு இப்படி கேட்குறாங்களே, சரி அப்போ நீங்கள் தான் நாட்டுடைமை ஆக்கிருங்களேன், ஏன் அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? இப்போ கலைஞர் நூல்கள்லாம் உடனே நாட்டுடைமை ஆக்குறாங்க, சில ஆண்டுகளுக்குள்ள பலரினுடைய நூல்களும் நாட்டுடைமை ஆக்குறாங்க. பெரியார் சிந்தனையை நாட்டுடைமை ஆக்குனா எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. பெரியார் கருத்துகள் இன்றைக்கு எந்த வடிவத்தில் வெளிவரவில்லை. ஐயா ஆணிமுத்து அவர்கள் தொகுத்திருக்கிறார், அண்ணன் குளத்தூர் மணி தொகுத்திருக்கிறார். நீதிமன்றத்துக்கு போகும்போது நிற்கவில்லை, அது வந்து விட்டது, இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இப்போதும் யாருக்காவது நீங்கள் இந்த அடையாள அட்டை வைத்துக் கொண்டு வந்தால் தான் விடுவோம் என்று திடலில் சொல்லுகிறார்களா? எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போது போய் நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த தேதியில் இப்படி எழுதியிருக்கிறார்னு திடலில் போய் அது வேண்டும் என்றால் அவர்களே எடுத்து கொடுக்கிறார்கள். எதையும் மறைக்கவில்லை, யாரும் மறைக்கவில்லை. நாட்டுடைமை ஆக்குவதில் திராவிடர் கழகத்துக்கும் அதன் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் என்ன ஒரு அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாவற்றையும் முன்னும் பின்னுமாக வெட்டி போடுவார்கள். எனவே முழுமையாக அந்த புத்தகங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணம். எனவே அந்த ஒரு காரணத்தை காட்டி எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோருடைய எழுத்து நாட்டுடைமையாகி இருக்கிறதா? என் எழுத்துகள் நாட்டுடைமையாகவில்லை. சீமான் எழுதியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. எழுதியிருந்தால் அது நாட்டுடைமையாகவில்லை. இப்போது நான் அதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாமா? சொல்லிவிட்டு நாட்டுடைமையான பிறகு நான் அதற்கான சான்று காட்டுகிறேன் என்று சொல்லுவது நாணயமும் அறிவும் மற்றவர்கள் பேசுகிற பேச்சு. இன்னொன்று சார், பெரியார் தான் எல்லாமே பண்ணாருன்னு இவங்க எப்படி வர்றாங்க? பெரியார் மண், இது என்ன பெரியார் மண்? இது தமிழ் மண், எங்களுக்கு நிறைய பெரியார்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம். இதோ இந்த பெண் படித்திருக்கிறாள், விமானம் ஓட்டுகிறாள், இதற்கெல்லாம் யார் காரணம்? பெரியார் தான் காரணம் என்று பேசியவர் சீமான் தான். ஓகே, நாங்கள் எப்போதும் பெரியார் மட்டுமே காரணம் என்று நாங்கள் பேசியதில்லை. என்றைக்கும் எல்லோருக்கும் எல்லா கருத்துகளுக்கும் வேரும் உண்டு, விழுதும் உண்டு. எந்த ஒன்றும் வானத்தில் இருந்து குதிக்காது. பெரியாருக்கு முன்னால் நானே பேசியிருக்கிறேன். பெரியார் பிறப்பதற்கு முன்னால் பெண்ணுரிமை பற்றி மயூரம் வேதநாயகம் பிள்ளை பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். 1879 பெரியார் பிறந்தார். 1876 பெண்மதி மாலை என்று ஒரு புத்தகத்தை வேதநாயகம் பிள்ளை கொண்டு வந்திருக்கிறார். பாரதியார் எழுதியிருக்கிறார், திருவிக்கா எழுதியிருக்கிறார். நாங்கள் பெரியார் தன் இயக்கத்தில் இருந்து பிரிக்கப்பட முடியாத ஒரு கொள்கையாக அதனை கொண்டு வந்தார். பெரியாரின் பங்களிப்பை நாங்கள் சொல்லுகிறோம். அதனை விட சிறந்த கூடுதல் பங்களிப்பு பெண் விடுதலைக்கு, பகுத்தறிவுக்கு யாரேனும் செய்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம். பெரியார் தான் எல்லாவற்றையும் செய்தார் என்றும் நாங்கள் சொல்லவில்லை, பெரியார் மட்டும்தான் செய்தார் என்றும் சொல்லவில்லை. அப்படியெல்லாம் பேசியது சீமான் தான். நீங்கள் சீமான் பேச்சுகளை எடுத்து பார்த்தால் எல்லாவற்றுக்கும் பெரியார் தான் காரணம். ஏன் மாறிவிட்டீர்கள்? என் சிந்தனை மாறிவிட்டது. 2008 நான் தலைவர் மேதகு பார்த்த பிறகு மாறிவிட்டது. பிறகு ஏன் 2022 பெரியாரின் நினைவை போற்றுவோம்னு சோறுட்டி விட்டீங்க? 8 மாறிட்டீங்கல்ல. நீங்கள் வெளியிட்ட 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு வெளியிட்ட மலரில் ஏன் பெரியார் படம் போட்டீங்க?
ஏன் பெரியாரை பற்றிய கட்டுரை இளமுருகு எழுதி உங்கள் புத்தகத்தில் மலரில் வந்திருக்கு. ஏன் ஒவ்வொரு ஆண்டு நடத்தினீர்கள்? 2016 ஆண்டு எம்ஜிஆர் 100ஆண்டு விழாவை சென்னை KK நகரில் நாம் தமிழர் கட்சி நடத்துகிறது. சீமான் பேசுகிறார். எவ்வளவு பெரியாரை பாராட்டி பேசினார். அதில் எப்படியெல்லாம் பாராட்டினாங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தவுடன், எம்ஜிஆரை பாராட்டுவதற்காக சொல்கிறார், எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தவுடன் ஐயா பெரியாரை சக்கர நாற்காலியில் வைத்து மேடைக்கு அழைத்து வந்து பெருமைப்படுத்தினார்ங்கிறார். எம்ஜிஆர் முதலமைச்சரானது 77, பெரியார் இறந்து போனது 73. எவ்வளவு பெரிய மோசடி என்று பாருங்கள். 73இல் இறந்து போன பெரியாரை எப்படி எம்ஜிஆர் 77ல் கொண்டு வருவார்? சரி, இதையே நீங்கள் 2016, நீங்கள் தான் 2008லேயே உங்களுக்கு புத்தி வந்துருச்சுல்ல. பிறகு இன்னொரு கேள்வி கூட நான் நேரடியாக கேட்குறேன். திராவிடம் என்றாலே திருட்டு திராவிட கூட்டம். உங்களுக்கு பொண்ணு எடுக்கிறது கூட வேற கூட்டம் கிடைக்கலையே. உங்கள் மாமனார் யார்? எந்த கூட்டத்திலேருந்து வந்தார்? ஆனால் காளிமுத்து மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. திருட்டு திராவிட கூட்டம் என்றால் ஏன் அந்த கூட்டத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறீங்க? ஏன் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் உங்களுக்கு மாமனார் ஆகிறார்? நீங்கள் எல்லாவற்றிலும் 2008 மாறி போனேன் என்றால் 2022 வரைக்கும் நீங்கள் பெரியாரை பாராட்டியதும் போற்றியதும் எதற்காக? பெரியார் தான் எல்லாம் செய்தார் என்று நிறைய பேசியவர் அவர்தான். நாங்கள் எப்போதும் பெரியாரின் பங்களிப்பை குறைத்ததும் இல்லை, பெரியார் தான் எல்லாம் என்று சொன்னதும் இல்லை. இல்லை சார், இவங்க இந்த பக்கம் இருந்து பெரியாரை வச்சு தான் எங்களை விமர்சிக்கிறாங்கும் போது, அப்போ உங்களை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய வேறா இருக்கிற பெரியாரையும் விமர்சிச்சார். அவரே ஒன்றும் இல்லைன்னா நீங்களும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுவீங்கல்ல. அந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்ல. முடிந்தால் செய்து பார்க்கட்டும். பெரியார் என்கிற வேரை வெட்டுவதற்கு இதுவரையில் எவ்வளவு பேர் புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்களெல்லாம் இங்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். இதுவரையில் பெரியார் என்கிற வேரை வெட்டியவர்கள் இல்லை. காரணம், அது வெறும் வெட்டி வேர் அல்ல, அது மிக ஆழமான ஒரு வேர். சீமானால் முடிந்தால் செய்யட்டும், நான் வேண்டாம் என்று செய்ய சொல்லவில்லை. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று 95 ஒரு புத்தகம் வந்தது. எழுதியவர் இங்கே இருக்கிறார். அந்த புத்தகத்தில் எத்தனை பொய்கள். அதாவது ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், மார்வாரிகளிடம் பணம் வாங்கி கொண்டு பெரியார் அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நிறுத்திவிட்டார். அதற்கு என்ன ஆதாரம் கொடுத்திருக்கிறார்? குமரி மைந்தன் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறார். நான் குமரி மைந்தன் புத்தகத்தை தேடி எடுக்கிறேன். அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், மார்வாரியிடம் பணம் வாங்கி கொண்டு போராட்டத்தை பெரியார் நிறுத்திவிட்டார் என்று குணா சொல்லுகிறார். இவர் சொன்னார்னு எழுதுகிறார். இப்படிப்பட்ட மோசடிகளால் பெரியாரை ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், மாப்போசியை விட பெரியாரை கூடுதலாக எதிர்த்தவர்கள் இல்லை. பிறகு ஆதித்தனார், எல்லோரும் எதிர்த்தார்கள். தோழர் M. கல்யாண சுந்தரம் எதிர்த்தார், குணா எதிர்த்தார், நம்முடைய தோழர் ரவிக்குமார் எதிர்த்தார், இன்றைக்கு நம்முடைய IAS அந்த பெண்மணியை அவர் எதிர்த்தார். மிக கடுமையாக எல்லோரும் எதிர்த்தார்கள். அவர்கள் எதிர்த்தவர்கள், அந்த எனக்கு அவருடைய பெயர் சட்டன் மறந்து விட்டது, அவர் பெரம்பலூர் தொகுதியில் திமுகவின் வேட்பாளராகவே போட்டியிட்டார். நானே அவருக்கு ஆதரித்து மேடையில் பேசினேன். அவர் தோளில் கருப்பு சிவப்பு துண்டை பார்த்தவுடன் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. காலம் முழுவதும் திமுக கழகத்தை தாக்கி, பெரியாரை தாக்கி பேசியவர். இவர்களிடம் வந்து சேருவார்கள். கால ஓட்டத்தில் பெரியாரை பற்றி நாங்கள் பேசியது தவறுதான் என்று ஒப்புக்கொண்டு வருவார்கள். வரவில்லை என்றால் காலம் அவர்களை சீமான் வருவார்னு நினைக்கிறீங்களா? வரவில்லை என்றால் அவர் உண்மையை கடைசி வரைக்கும் உணரவில்லை என்று பொருள். இல்லை சார், ஆனால் திராவிட மேடைகளில் பேசினவர் தானே, அங்கிருந்து தானே வெளியே வந்திருக்கார். அதான் 2008க்கு அப்புறம் மாறிட்டாரு. ஆனால் 2022 வரைக்கும் பேசுகிறாரு. என்ன கேட்குறேன்னா, நீ மாறிட்டீங்கல்ல. மாறுவது எல்லோருக்கும் முடியாது, மாற்றம் எல்லோருக்கும் முடியாது. காங்கிரஸில் இருந்த பெரியார் காங்கிரஸை எதிர்த்தார், பிறகு காங்கிரஸை ஆதரித்தார். காரணம் சொல்லுங்கள். நான் திமுக கழகத்தை கடுமையாக எதிர்த்தவன், கலைஞரை எதிர்த்தவன். அதை நான் பிழை என்று புரிந்து கொண்டு மாறினேன் என்று சொன்னேன். இன்று வரையில் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறேன். நாளைக்கு நான் மறுபடியும் கூட மாறலாம், அதில் பிழை இல்லை. ஆனால் மாறிவிட்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு ஏன் அதையே தொடர்ந்தீர்கள்? இப்போது திடீரென்று எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி நாக்பூர் தமிழர் கட்சி ஆகிவிட்டது என்பதுதான் காரணம். பெரியாரை விமர்சிச்சுட்டா உடனே எங்களை RSSன்றாங்க. பெரியாரை விமர்சித்ததால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 2 குரலும் ஒன்றாகவே கேட்கிறது எங்களுக்கு.
அவர்களுக்கு திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கும் நோக்கம், இவர்களுக்கும் நோக்கம். திராவிடம் என்பது தமிழ்நாட்டுக்கு அரணாக இருக்கிறது. எனவே அந்த அரண், அந்த சுவர் உடைக்கப்படுமானால், அந்த சுவர் உடைந்ததற்கு பிறகு அவர்கள் உள்ளே வந்து விடலாம். அவர்களே நேரடியாக உடைக்க வேண்டாம் என்பதற்காக அடியாட்களை வைத்து உடைக்கிறார். ஆனால் சார் அடியாள்ன்றீங்க, ஆனால் அவங்களே RSS எதிர்க்கிறாங்கல்ல, பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஆமாம், எதிர்ப்பது மாதிரி எதிர்க்கிறார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், வாயை திறந்தால் திமுகவுக்கு எதிர்ப்பு தான். திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட இயக்கம் பெரியாரை எல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு குறியிருப்பது திமுக தான். காரணம், திமுக தான் ஆட்சியில் இருக்கிற. இது ஒரு வாதம் வைக்கிறாங்க சார். திமுக ஆட்சியில் இருக்கு, அதிமுக ஆட்சியில் இருக்கு, 50 ஆண்டு கால திராவிட ஆட்சின்றாங்க, ஊழல் நிர்வாக சீர்கேடு இருக்கு, தமிழர்களுக்கு இதனால வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்க என்னடான்னா பெரியார் பின்னாடி போய் நின்னுக்கிறாங்க. பெரியார கொள்கை வழிகாட்டி அவர் சொல்றதான் அவர் படிதான் நாங்கள் ஆட்சி நடத்துறோம்னாங்க. அப்போ நாங்கள் எதிர்க்கிறது, நீங்கள் பெரியாரையும் விமர்சிக்கலாம், திமுக கழகத்தையும் விமர்சிக்கலாம், திமுக கழக ஆட்சியையும் விமர்சிக்கலாம். நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்ன விமர்சனத்தை வேண்டுமானாலும் முன்வையுங்கள், சான்றுகளோடு முன்வையுங்கள். இல்லையானால் இப்போது 72 நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கு போய் வருவதுதான். ஒன்றே ஒன்றுதான் கேள்வி, பேசியதற்கு சான்று எங்கே இருக்கிறது? அவ்வளவுதான். 72 நீதிமன்றங்களிலும் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ஏன் விமர்சித்தீர்கள் என்பதல்ல, விமர்சிக்க உங்களுக்கு உரிமை உண்டா என்பதல்ல, பெரியார் இவ்வளவு பெரியவர் அதெல்லாம் இல்லை. யாரை வேண்டுமானாலும் திருவள்ளுவரையும் விமர்சிக்கலாம். எங்கே ஆதாரம் இருக்கிறது? திருக்குறளில் 1330 குறட்பாக்களில் இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டு இப்படி திருவள்ளுவர் சொன்னார் என்று சொல்லக்கூடாது. அதுல ஏதோ ஒன்று சொன்னதை வச்சு நம்ம பேசுங்க. இதிலே நான் இப்ப சொல்லலையா பிறன் பொருடாள் என்று பெண்ணை சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வள்ளுவரை விடவா அறிஞர், வள்ளுவரை விடவா நமக்கு முகமும் முகவரியும்? அந்த வள்ளுவத்திலும் எனக்கு இந்த இடத்தில் கருத்து வேறுபாடு. சொல்றது 1965 பெரியாரினுடைய அந்த நிலைப்பாடு எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல என்ன எனக்கு பிரச்சனை இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுங்கள். அந்த இடத்தில் நான் தான் எடுத்து காட்டினேன், எல்லா வகையிலும் அவர் பெரியார், ஆனால் மொழிக் கொள்கையில் அவர் சிறியார் என்று பெருஞ்சித்திரனார் எழுதுகிறார். அதே பாவாணர் தான் இந்த தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள் மூவர். ஒன்று அறநெறி தலைவர், இன்னொருவர் தனித்தமிழ் தலைவர், மூன்றாமவர் தன்மான தலைவர். இது தேவநேய பாவாணரின் கூற்று. அறநெறி தலைவர் திருவள்ளுவர், தனித்தமிழ் தலைவர் மறைமலையடிகள், தன்மான தலைவர் பெரியார். இந்த 3 பேரும் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றினார். சொன்னவர் திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவநேய பாவாணர். அவரே பெரியார் மீது வேறுபடுகிற இடங்கள். அதில் என்ன பிழை இருக்கிறது? நீங்கள் விமர்சனம் செய்யுங்கள். ஐயா சொன்னதை சொல்லி தமிழ் காட்டு பிராண்டி மொழி என்று சொன்னார், விமர்சனம் செய்யுங்கள். அதை யாரும் கேட்கவே இல்லை. அதற்கு நாங்கள் விளக்கம் தான் சொல்லுகிறோம். அவர் சொல்லலைன்னு சொல்லலை. அம்மா பொண்ணு யாரோடு வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியார் எங்கே சொன்னார்? திருக்குறள் மலம் என்று பெரியார் எங்கே சொன்னார்? எடுத்துக்காட்டுன்னு கேட்குறோம். நீ சொல்லி இல்லை ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி. தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொல்லவே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே இதோ இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிறது சொல்லுவீங்கல்ல. அதுக்கு நாட்டுடைமை ஆகிற வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டீங்கல்ல. இதற்கும் காத்திருக்க வேண்டாம் சொல்லுங்கள். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், நாங்கள் 20-30 விமர்சனம் வைக்கிறோம், அதெல்லாம் விட்டுறாங்க, இந்த ஒன்றுக்கு மட்டும் ஆதாரம் எங்க? மற்றவைகளுக்கு விளக்கம் சொல்லுகிறோம். இது பொய் என்பதால் ஆதாரம் கேட்கிறோம். நாங்கள் தமிழ் ஒரு நியூசன்ஸ்ன்னு ஐயா சொல்லலைன்னு இப்போ நான் சொன்னேன்னா, எதுக்கு இந்த தாய்ப்பால் பைத்தியம்னு கேட்டார். இல்லைன்னு சொல்கிறேன்னா, தமிழ் தாய் வாழ்த்து வைத்த போது அவர் எதிர்த்தார். நான் கலைஞர்கிட்டே இது ஐயாட்ட கேட்குறேன், ஐயா தமிழ் தாய் வாழ்த்து கூட பெரியார் எதிர்த்திருக்கிறாரு. ஆமாப்பா, கடவுள் வாழ்த்து எடுன்னா அதை எடுத்துட்டு அப்புறம் இதை வைக்கிறீங்க என்னத்துக்கு? ஒரு முட்டாய் தந்து பதிலாக இன்னொரு தமிழ் தாய் வாழ்த்துவது, தமிழ் தாயை வணங்குவது, இதெல்லாம் பெரியாருக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். சொல்லிவிட்டு கலைஞர் சொன்னார். அப்படி சொல்லுவது தான், அந்த அறிவு சார்ந்து நிற்பது தான் பெரியார். மக்களின் உணர்வையும் சேர்த்து கொண்டு போவது தான் நாம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு கலைஞர் சொன்னார். நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவதை தாராளமாக விமர்சனம் செய்யுங்கள். பெரியார் தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்த்தது தவறு சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன் அப்படி சொன்னார் என்றுதான் நாங்கள் விளக்கம் சொல்லுவோமே தவிர எங்கே சொன்னார் என்று கேட்க மாட்டேன். இந்த இரண்டையும் நான் எங்கே சொன்னார் என்று கேட்கிறேன். சொல்லாத ஒன்றை சொல்லுவது குற்றம். சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொல்லி பேசுவது அவதூறு, விமர்சனம் அல்ல. அவதூறு செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னொரு வாதம் வருது சார், பெரியார் தமிழர் இல்லை, அதனாலதான் இப்படி ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சிருந்துருக்கிறாரு. அவர் எதுக்கு அப்புறம் அவர் தான் தமிழர் லட்சம் வழிகாட்டியே வச்சுக்கிறோம்.
தலைவரா பெரியாரா நாங்க கொண்டாடுறதுக்கு எங்க இதுலயே நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு தொடர் திருமாவேலன் இவர் தமிழர் என்றால் எவர் தமிழர் என்று இவ்வளவு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். அதை படிக்க சீமானால் படிக்க முடியாது, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் தமிழர் இல்லை, இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை என்ன? சீமான் மலையாளின்றாங்களே, எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் பேர் சைமன் தானே? அப்புறம் அவர் பேர் மணிராஜ் தானே? மணிராஜ் மணியரசன் ஆகலாம், சைமன் சீமான் ஆகலாம். ஆனால் ஈவேரா பெரியார் ஆகக்கூடாது. போயிட்டு போதே. நான் என்ன கேட்குறேன்னா, திராவிடம் எங்கே இருக்குன்னு சீமான் கேட்குறாரு. நம்ம நண்பர் பசும்பொன் பாண்டியன் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னார், சீமான் ஒரு மலையாளி சைமன், அவர் மனைவி தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், திராவிடம் இங்கே தான்டா இருக்குது, உங்கள் வீட்டில் தான் இருக்குன்னார். சைமன் எனக்கு தெரியாது. அதாவது நான் அந்த நதிமூலத்தையெல்லாம் நான் இருக்கட்டுமே, மலையாளியாக இருந்தால் கூட என்ன, தமிழர்களுக்காக பாடுபடக்கூடாதா என்ன? பாடுபடலாம். நீங்கள் சேக்குவேரா எந்த நாட்டுக்காரன்? அர்ஜென்டினா. யாருக்காக போகிறான்னா, கியூபா, பொலிவியா. எங்கே போய் செத்து போகலாம்? பொலிவியாவில். எங்கே மக்கள் துயரப்படுகிறார்களோ, எந்த தேசத்தின் மக்கள் அடிமையாக்கப்படுகிறார்களோ அந்த தேசம் என் தாய் நாடுன்னு சொன்னவன் சேக்குவேரா. எனவே அவன் சேக்குவேராவை ஒரு நாளும் கியூபா மக்கள் கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் எவ்வளவு அறிவாளிகளோ அவ்வளவு அறிவாளிகள் தான் ஐயாவை சொல்லுகிறவர்கள். எஸ்வி ராஜதுரை ரொம்ப அழகா தோழர் அதை எழுதினார். பெரியார் பெரும் பணக்காரராக பிறந்தார், கடைசி வரைக்கும் ஏழைகளுக்காக பாடுபட்டார். பெரியார் உயர்ஜாதி என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதியில் பிறந்தார், ஒடுக்கப்பட்ட சாதி மக்களுக்காக போராடினார். பெரியார் கன்னடர் என்றார்கள், காலம் முழுவதும் தமிழர்களுக்காகவே அவர் பாடுபட்டார். இது எஸ்விஆர். அவர் ஒரு ஆணாக பிறந்தார், பெண்களுக்காக குரல் கொடுத்தார். சுயத்தை மறுப்பது, தன்னையே மறுப்பது, அதுதான் பெரியார். அவருடைய தாய்மொழியை நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஆராய்ச்சி பண்ணி அவரே தான் சொல்லியிருக்காரு. நான் பரிஜா நாயுடு வகுப்பில் பிறந்தேன், எல்லாவற்றையும் அவர் சொன்னதை எடுத்து வைத்துக்கொண்டு, எனவே ஆகையினால் தமிழுக்காக அவர் பேசக்கூடாதா? நீங்கள் இங்கே கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு நிறைய பெரியார் இருக்காங்க. கொண்டாடுங்க, உங்களுக்கு நிறைய. நீங்கள் கொண்டாடுகிற பெரியாரெல்லாம் பெரியாரை கொண்டாடியவர்கள். வஉசி பெரியாரை நம்ம இந்திரகுமார் தேரடி ஒரு கூட்டத்தில் எடுத்து படித்து காமிச்சார். ஒரு விழுந்து கும்பிட்றார். பெரியார் இது என்ன பழக்கம்னு கேட்குறாரு. எனக்கு உங்களை கும்பிடணும்னு தோணுதுன்னு வஉசி போல பெரியாரை பாராட்டியவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் கொண்டாடும் பெரியார் வஉசி, நீங்கள் கொண்டாடும் பெரியார் கியாபி விஸ்வநாதம், நீங்கள் கொண்டாடும் பெரியார் பாரதிதாசன், இவர்களெல்லாம் கொண்டாடிய பெரியார் பெரியார். நீ எல்லாரும் பாரதிதாசன் கடைசியாக இப்படி சொல்கிறாரு. எப்போ சொன்னார்? யார் பக்கத்தில் இருந்த? கடைசி வரைக்கும் பெரியார் பற்றிய அத்தனை பெருமிதத்தோடு பாடியவர் புரட்சி கலைஞர். உனக்கு பிடிக்கலைன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பாரதிதாசன் பாடிட்டாருன்னு சொன்னார். சார், பெரியாரை எதிர்த்த உடனே சீமானின் வாக்கு வங்கி அதிகரிக்குது இல்லை? ஈரோடு கிழக்குல வாக்குகள் ரெட்டிப்பாகுது. இந்த டெபாசிட் இழந்தாரு அந்த தொகுதியிலையா? டெபாசிட் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. ஆனால் 10,000 ஓட்டுல இருந்து 24,000 ஓட்டு போயிட்டாங்க. அப்போ 10,000 ஓட்டு வாங்கும்போது எத்தனை கட்சிகள் அங்கே போட்டிக்கிட்டாங்க? அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்தது. இப்போ அதிமுக போட்டியிடல, பாஜக வேற எந்த கட்சியும் போட்டியில்லை. ஒரு பையன் ஓடி என்கிட்ட, நான் ஓட்டப்பந்தயத்தில் 2வது இடம்னா நான் தட்டி கொடுத்தது நல்ல விஷயம். எத்தனை பேர் ஓடினீங்கன்னு கேட்டேன். 2 பேர்னா. 2 பேர் ஓடினதில் அவன் 2வது இடம். திமுகவை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் போட்டியிடலை. எனவே திமுகவை பிடிக்காத வாக்குகள்லாம் எங்கே போய் விடுவோம்? இதை வைத்து கொண்டு அவர்கள் பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எதிர்கட்சிகளே இல்லாமல் போட்டியிட்ட போது கூட அவங்களால டெபாசிட் வாங்க முடியலையே. அவங்க வாழ்நாள் லட்சியம் டெபாசிட் வாங்குறது தான் எனக்கு தெரியும். அதையே முடியலையே. 1,54,000 ஓட்டில் 1,16,000 ஓட்டு ஒரு கட்சி வாங்கியிருக்கு. அது பெருசா இல்லை நீங்கள் வாங்கின 24,000 பெருசா? 25,000 வந்தால் டெபாசிட். வெற்றியை பற்றி யோசிங்க, டெபாசிட்டை பற்றி யோசிச்சு எப்படா வளர போறீங்க? டெபாசிட் வாங்கி நான் கூட நினச்சேன் 1000 வாக்குகளில் தப்பி விட்டது வெற்றியா இல்லை கட்டுத்தொகை? பெரியார் ஆதரவா நாம் தமிழர் கட்சி சீமானை எதிர்த்து அங்க களமாடி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தவங்களுடைய வேட்பாளர் ரொம்ப சுத்தம். அவங்க எதுக்காக சும்மா பேருக்கு நிறுத்துறாங்க? அது அவங்களுக்கு தெரியும். சுயேட்சையாக நிறுத்தினார்கள். அங்கே திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் பெரியாருக்கு எதிரான வாக்குகளா என்ன? பெரியார் என்பது திமுகவுக்கு, அதிமுகவுக்கே கோபம் வந்திருக்கணும்ல.
நீங்கள் குறைந்தபட்சம் திராவிடத்தை பற்றி திட்டும் போதாவது கோவம் வந்திருக்கணும்ல. இந்த எடப்பாடி பிரச்சனையே தீராமல் அதில் இருக்கிறாங்க அவங்க. அதனால் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனவே அடிப்படையில் வாங்கிய வாக்குகள் எல்லா கட்சிகளும் விலகி கொண்டு இவரை முன்னிறுத்தியதால் வந்த வாக்குகள். இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களானால் அவர்களின் நிலை என்ன என்பதை 2026 காட்டும். நன்றி ஐயா, உங்களுடைய பரிந்துரை மிக நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer.